ஹலோ வணக்கம். எங்கள் கிராமத்து சைட்லலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன தோட்டத்தை தான் காட்ட போகிறேன். இது என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா, அவரைச்செடி. இனி பெருசானதுக்கப்புறம் தான் பந்தல் போடணும். இது வந்து சேனக்கிழங்கு, எல்லாத்துக்கும் தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலேயே பப்பாளி இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே வந்து பாருங்கள் ஊசி முல்லை செடி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பயறு செடி பாருங்கள், ஒரே ஒரு செடி தான் இருக்குது. அதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் வச்சுருக்கோம். அதோட அதுக்கு இந்த புறம் பார்த்தீங்கன்னா தூதுவளை இலை செடி. பார்த்தீங்களா, சளி பிடிச்சதுன்னா ரசம் வச்சு சாப்பிட்றது பாருங்கள். எங்கள் வீட்டில் நிறைய மூலிகை செடியும் இருக்குது. இது பெரிய முருங்கை மரம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். உங்களுக்கு தெரியும் தானே. இந்த எலுமிச்சம்பழத்துலேயே பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இலையாக பிடுங்கிட்டு சட்னி, கருவேப்பிலை சட்னி பண்ணுற மாதிரியே இதுவும் சட்னி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பிச்சிப்பூ, 2 ஜாதி முல்லைன்னு சொல்லுவாங்க, இங்கெல்லாம் பிச்சிப்பூன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக தலை வந்திருக்கு மழை பெஞ்சதுக்கு. பாருங்கள், நாங்கள் மாட்டு சாணம், ஆட்டன் புழுக்கை, அதெல்லாம் நாங்கள் லைட்டாக கொஞ்சம் சாம்பல் இந்த மாதிரிலாம் போடுவோம். பக்கத்தில் ஒரு ரோஸு, ரொம்ப ஒயிட் ரோஸ். அதுக்கப்புறமா கத்திரி செடி. இது ஒரு ரோஸ் செடி தான். இது மல்லிகைப்பூ செடி, குண்டு மல்லி பாருங்கள். இந்த மல்லி பாருங்கள், இதெல்லாம் செடி தான். இது அள்ளி சாயங்கால நேரம் பூக்கிறத பார்த்துருப்பீங்க. பிங்க் கலரில் அல்லிப்பூ செடி. இது தக்காளி செடி. இனி நிறையா வச்சுருக்கோம் பாருங்கள். மணத்தக்காளி கீரை. இங்கே பாருங்கள் ரோஸ், இது ரெட் ரோஸு. எப்படி நல்லா தளன்னு இருக்குது பாருங்கள். மாட்டு சாணம் போட்ட உடனே சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். இது துளசி. இது 8 மணிப்பூ. இதில் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி இருக்குது. அதுக்கப்புறமா மின்ட்டு செடி இருக்குது பாருங்கள் மக்களே. ஒரு புது வரவு எங்கள் வீட்டில். பாவக்காய் இப்போ தான் வந்திருக்கு, நிறைய பூ விட்டுருக்கு. இந்த பாவக்கீரை கூட முட்டையில் போட்டு வறுத்து சாப்பிடுவோம், ரொம்ப நல்லது. வீட்டுக்கு மேலே அப்படியே எடுத்து படர விட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், உடம்புக்கு தேய்ச்சி குளித்தா ரொம்ப நல்லதுங்க, நல்ல ஆன்டிபயோட்டிக்கு. இது வீட்டிலையே இருக்கும். இது வருஷமாக 10-20 வருஷமாக இப்படியே வருஷம் முளைச்சிக்கிட்டே இருக்கும் எங்கள் வீட்டில். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்கே வாழை. நீங்களும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம் இருந்துச்சுனாலும் அதில் உங்களால் எவ்வளவு செடிகள் வைக்க முடியுமோ அவ்வளோ செடி வச்சு பராமரிங்க. அது ஒரு சந்தோஷம், ஒரு பொழுதுபோக்காக மட்டும் இல்லை, நமக்கு வீட்லேயே கொஞ்சம் நல்ல ஃப்ரெஷ் காய்கறி கிடச்சதுனாலும் ரொம்ப நல்லது தானே. அதுக்காக தான் சொல்கிறேன். தேங்க்யூ.